அதாவது பொதுவா அந்த ஒரு நாள் உணவு அப்படிங்கிறது ஃபங்க்ஷனல் ஃபுட்டா இருக்கணுங்கிறத அடிப்படை மந்திரமா வச்சுக்கோங்க. எந்த உணவா இருந்தாலும் அது வெறுமன கலோரி கொடுக்கறதா, இல்லைன்னா வெறுமன வாய் ருசிக்காக இருக்கிறதா, இல்லைன்னா பசியை மட்டும் அடக்கிறதா இருக்க வேண்டாம். இந்த மூணு எல்லா உணவுலையும் இருக்கும். அதை தாண்டி என்ன செய்யுது அப்படின்னு பார்க்கணும். அதாவது பியாண்ட் நியூட்ரிட்டிவ் அண்ட் கலோரிஃபிக் வேல்யூ, வெதர் இட் இஸ் தெரப்பியூட்டிக், வெதர் இட் இஸ் ஹேவிங் ப்ரிவென்டிவ் அண்ட் ப்ரோஆக்டிவ் ஆக்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மந்திர மாதிரி வச்சுக்கோங்க. எதாவது சாப்பிட்டாலும் காலையில தேநீர் குடிக்கிறோமா, அந்த தேநீர் தெரப்பியூட்டிக்கலா, தேநீர் மிகச்சிறந்த பானம். அப்போ அந்த தேநீர் நிறைய பால் சர்க்கரை எல்லாம் போடாம நல்ல பிளாக் டீயா கிரீன் டீயா எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம ஒரு ஃபங்க்ஷனல் டீஸ் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணலாம். வீட்டுல நான் முதல்ல பேசும்போது இன்னொரு நண்பர் கேட்ட கேள்விக்கு சொன்ன போது நிறைய ஸ்பைசஸ் வச்சுக்கோங்க. அதுல நீங்க லவங்கப்பட்ட டீ குடிங்க, ஏலக்காய் டீ குடிங்க, இஞ்சி டீ குடிங்க, சுக்குமல்லி காஃபி குடிங்க. இது மாதிரி டீ ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜஸ் காலையில எடுத்துக்கொள்ளலாம். காலை உணவு அப்படிங்கிறது ரொம்ப இந்த இட்லி வடை தோசை பொங்கல் பூரின்லாம் சாப்பிட வேண்டாம். காலையில நல்ல ஒரு பழத்துண்டுகள், கொய்யாப்பழம், ஆப்பிள் துண்டு, அப்புறம் கொஞ்சம் ஃபிளேக்ஸ் சாப்பிடுவீங்கன்னா நல்ல நாட்டு அவல், நல்ல சோப்பரிசி அவல்லாம் இப்ப அங்கேயும் கிடைக்குது. சிறுதானிய அவல்கள் கிடைக்குது. அந்த மாதிரி அவல், அதிக தொழில்நுட்பத்துக்குள்ள போகாத, பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாத அவல் எடுத்துக்கொள்ளுங்க. கண்டிப்பா எக் புரோட்டீன் வேணும், ஹை புரோட்டீன் வேணும். எக்கு ரொம்ப நல்லது, ஒரு ஹோல்சம் புரோட்டீன். அதனால எக்கு ஆம்லெட்டாவோ ஸ்கிரம்பிளாவோ எடுத்துக்கொள்ளுங்க. அது தவிர கொஞ்சம் பாதாம் பருப்பு, இல்லைன்னா நிலக்கடலை, இதெல்லாம் எடுக்கலாம். இதெல்லாம் கேட்ட உடனே சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டான்னு கேட்டாதீங்க. இதுதான் ஃபுட்டு, அப்படி எடுத்துக்கோங்க. 11:30 மணிக்கு பசிக்கும். அப்போ ஒரு ஆப்பிளோ கொய்யாப்பழமோ, இல்லைன்னா ஒரு அதோட சேர்த்து ஒரு கப் மோரோ டீயோ குடிக்கலாம். நாங்க இப்ப ரொம்ப வலியுறுத்துற ஒரு விஷயம் நீராகாரம். நீராகாரம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரோபயோட்டிக். இன்னைக்கு உலகம் முழுக்க ப்ரோபயோட்டிக்ஸ் ரொம்ப தேவைங்கிறாங்க. முன்னாடி ப்ரோபயோட்டிக்னா வெறும் ஜீரணத்துக்கு நினைச்சோம். இப்போ ப்ரோபயோட்டிக் நம்ம வயிற்றுக்குள்ள நமக்காக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய சோல்ஜர்ஸ் அந்த நுண்ணுயிரிகள், அவையும் சேர்த்து நம்ம பாதுகாக்கணும். இன்னைக்கு நவீன அறிவியல் அவற்றை செகண்ட் ஜீனோம் அப்படிங்கிறாங்க. ஹியூமன் ஜீனோம் கண்டுபிடிச்சப்பறம் என் உடம்பு எடுத்தா என்னுடைய சிவராமனுடைய ஜீன் 47% தான். மீதி 43% வேற வேற உயிரினங்கள் உள்ள இருக்கு. அப்போ அவைகள் எல்லாம் சேர்ந்து என்னை சிந்திக்க வைக்கிறது, என்னை யோசிக்க வைக்கிறதுல இருந்து ஆரம்பிச்சு என் எதிர்பார்த்தல், என்னுடைய நோய்களை வராமல் தடுக்கிறதுக்கு வர வேலை, அப்படி பல விஷயத்துக்கு வேலை செஞ்சிட்டு இருக்கு. நம்ம வி ஆர் ஹோஸ்டிங் த பாக்டீரியாஸ். அவற்றை சீராக வைத்துக்கிறதுக்கு ப்ரோபயோட்டிக் வேணும். அந்த ப்ரோபயோட்டிக் ரொம்ப சாதாரண விஷயம் மோர், நீராகாரம். அதை காலை உணவுல இல்லைன்னா அந்த இளம் உணவுல எடுத்துக்கொள்ளுங்க. காலையில சாப்பிட்டா நீராகாரமா எடுக்கலாம், இன் பிட்வீன் சாப்பிட்டா மோர் எடுத்துக்கொள்ளலாம். மதிய உணவு ரொம்ப ஒர்க்கிங் லஞ்சாவே இருக்கட்டும். நிறைய சாலடு, நிறைய ஒரு சூப் மாதிரி அப்படி எடுத்துக்கொள்ளலாம். இல்ல அரிசி சோறு சாப்பிடுவோம், வீட்டுல வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னா சோறுனுடைய அளவு குறைவாகவும் காய்கறிகள் நிறைய இருக்கட்டும். நிறைய கீரை, காய். புலால் சாப்பிடும் போது மீன்களுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. மட்டன் எடுத்துக்கொள்ளுங்க. ரொம்ப ப்ராசஸ்டு மீட்டா வேண்டாம், ஒரு ஆர்கானிக் மீட்டா நமக்கு கிடைக்குது. அதை செய்யறவும் நம்ம நார்மலா செய்யற மாதிரி இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து பண்ணி எடுக்கணுமே ஒழிய ரொம்ப ப்ராசஸ்டா ரெடி டு ஈட்டா தயவு செய்து வேண்டாம். அதை மதிய உணவு வைத்துக் கொள்ளுங்க. மாலை இரவு உணவு அப்படிங்கிறது நம்ம பணி முடித்து வந்த உடனே ஒரு 5:30-6 மணிக்கு வீட்டுக்கு வரோம்னா வந்த உடனே குளிச்சுட்டு முதல்ல சாப்பிட்றலாம். ஒருவேளை உடற்பயிற்சி காலையில செய்யாத ஆளா இருந்தா உடனே ஒரு முகத்தை கழுவிட்டு உடற்பயிற்சியை முடித்து விட்டு 6 மணி 6:30 மணிக்கு சாப்பாடை சாப்பிட்றணும். டின்னர் நெவர் ஆஃப்டர் 7:30, 7:30. எனக்கு அப்படி வாய்ப்பு இல்லை சார், நான் வரதுக்கே 10:30 மணி ஆயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க 5:30-6 மணிக்கு என்ன உங்க இடத்துல கிடைக்குமோ அதை சாப்பிட்டுருங்க. நல்ல ஒரு ஃபில்லரா சாப்பிட வேண்டியதை 6 மணிக்கு முடிச்சிருங்க. 10 மணிக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் பழங்கள், கொய்யாப்பழமோ ஆப்பிளோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு படுத்துக்கொள்ளலாம் அவசியப்பட்டா. இரவு உணவு 5:30-6 மணிக்கு முடிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இது இந்த மாதிரி இது ஒரு ஜெனரலைஸ்டு பிளான்.